இங்க 200 மீட்டர் உயரம் உள்ள பயங்கரமான ராட்சச கூட்டம் திடீர்னு மனுஷங்க இருக்கிற பகுதிக்கு வர்றாங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க கையில கிடைச்ச மனுஷங்களை எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொஞ்ச மாசத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவங்க ஒரு பெரிய சுவர் கட்டி அதுக்கு பின்னாடி மறைஞ்சி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுவரை தாண்டி போறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. ஒரு நாள் 3 பேரு அந்த சுவர் பக்கத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பழைய போட்டோவை பாக்குறாங்க. அதுல ஒரு அழகான கடல் படம் இருந்துச்சு. சுவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கடல் இருக்குமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதனால எப்படியாவது சுவரை தாண்டி போய் அதை பார்த்துடணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க எல்லாரும் சுவரை தாண்ட ட்ரை பண்ணும்போது திடீர்னு அங்க ஒரு காவலர் வந்து, உங்களுக்கு என்ன பைத்தியமா, சுவருக்கு அந்த பக்கம் போனா ராட்சசர்கள் கூட்டம் உங்களை கொன்னு சாப்பிடுவாங்கன்னு அவங்கள வான் பண்றாரு. அப்போ திடீர்னு அவங்க இருந்த இடம் பயங்கர ஷேக் ஆகுது. அதனால வானத்துல இருந்த எல்லா பறவைகளும் பயத்துல பறந்துட்டு இருக்குது. சடனா அந்த சுவருக்கு மேல ஒரு பெரிய தலை தெரியுது. யாருன்னு பார்த்தா அது ஒரு ராட்சசனா இருப்பான். உடனே அந்த சுவரை அந்த ராட்சசன் உடைக்க ஆரம்பிக்கிறான். இதனால அந்த இடம் முழுசும் தூசி புகையில நிரம்பிடுது. ஆனா அதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். இப்போ அந்த சுவர் உடைஞ்சதால நூத்துக்கணக்கான ராட்சசர்கள் அங்க இருந்த மக்கள் பகுதிக்கு வேகமா வந்துடுறாங்க. அங்க இருந்த சோல்ஜர்ஸும் துப்பாக்கி பீரங்கியால மாத்தி மாத்தி அவங்கள சுடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்களுக்கு காயம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அப்போ ஒரு ராட்சசன் ஒரு சோல்ஜரை அப்படியே எடுத்து முழுசா விழுங்கிடுறான். அப்போ அங்க இருந்த எல்லா மக்களும் அந்த சுவரை தாண்டணும்னு நினைச்ச அந்த 3 பேரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.